2 நெப்பி 18 அதிகாரம் 18. கிறிஸ்து தடைக்கல்லும் இடறுதலின் கன்மலையுமாய் இருப்பார். கர்த்தரையே தேடுங்கள். ஒதுகிற குறிச்சொல் வேலை அல்ல. வழிநடத்தப்படும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு சாட்சித்துவக்கும் விரும்புங்கள். ஏசாயா 8 ஒப்பிடவும். ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். வசனம் 1. பின்னும் கர்த்தருடைய வார்த்தையை என்னை நோக்கி, நீ ஒரு பத்திரத்தை எடுத்து மனுஷனின் எழுத்தினியால் அதில் மொகோ சல்லால் அஸ்பஸ் குறித்து எழுது என்றார். வசனம் 2. அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியனை உரிமையும் யொபோரிகியாவின் குமாரனை சகாரியாவும் அதற்கு சாட்சியாக வைத்து கொண்டேன். வசனம் 3. நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்தபோது அவன் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மகோர் சலால் அஷ்பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு. வசனம் 4. ஏனெனில் இதோ அந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் அஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசாரியாவின் ராஜாவுக்கு முன்பு கொண்டு போகப்படும் என்றார். வசனம் 5. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி சொன்னதாவது. வசனம் 6. இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சிலோவானின் தண்ணீரைகளை அசட்டை பண்ணி ரொத்சினையும் ரொமோலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடினால். வசனம் 7. அப்பொழுது இதோ கர்த்தர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரைப் போல அசிரியாவின் ராஜாவும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மீது புரளப் பண்ணுவார். அது அவனுடைய ஓடைகள் எல்லாவற்றையும் மீதும் போய் அவனுடைய எல்லா கரைகளும் மேலும் புரண்டு. வசனம் 8. யூதேயாவுக்குள்ளே புகுந்து கழுத்து மட்டும் அது தழும்பி போகும். இம்மானுவேலே அவனை சட்டைகளினே விரியும். உமது தேசத்தின் விசலத்தில் மூடும். வசனம் 9. ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள். நீங்கள் தூண்டுகளால் நெருக்கப்படுவீர்கள். தூரதேசத்தாரனாகிய நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள். இடைக்கட்டி கொள்ளுங்கள். நீங்கள் தூண்டுகிறவராக நொறுக்கப்படுவீர்கள். இடைக்கட்டி கொள்ளுங்கள். நீங்கள் தூண்டுகிறவராக நெருக்கப்படுவீர்கள். வசனம் 10. ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. ஏனெனில் தேவன் எங்களுடனே இருக்கிறார். வசனம் 11. காணாமான கர்த்தர் என்னுடனே இவ்விதமாய் பேசிய நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடக்கக்கூடாது என்று எனக்கு படிப்பித்து விளம்பினது. அதாவது வசனம் 12. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடென்று சொல்கிறதை எல்லாம் நீங்கள் கேட்கப்பட என்றும் சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படியே நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். வசனம் 13. சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரையே
உங்கள் பயமாய் இருப்பாராக, அவரே உங்கள் அச்சமாய் இருப்பாராக. வசனம் 14. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 வீடுகளுக்கும் தடைக்கல்லும் இடருளின் கன்மலையும் எருசலேமின் கொடிகளுக்கும் சுருக்கம் கண்ணியுமாயிருப்பார். வசனம் 15. அவர்களில் அநேகர்கள் இடறு விழுந்து நொறுங்கி சிக்கொண்டு விடுவிப்பார்கள். வசனம் 16. சாட்சியத்தின் ஆகமத்தையே கட்டி என் சீஷர்களுக்குள்ளே நியாயப்பிரமாணத்தை முத்திரையிடு என்றார்கள். வசனம் 17. யாக்கோபின் வீட்டாருக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்தது அவருக்கு எதிர்பார்த்து போனேன். வசனம் 18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோனின் மலையில் மேல் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அறிகுறிகளாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறேன். வசனம் 19. அவர்கள் உங்களை நோக்கி அஜ்ஜனம் பார்க்கிறவர்களிடத்திலே அனுபவமென்று ஒதுகிற குறிக்காரர்களிடத்திலும் விசாரிப்பு என்று சொல்லும் பொழுது ஜீவனுள்ளவர்கள் மரித்தோரிலிருந்து கேட்க ஜனம் தங்கள் தேவனிடத்திலே விசாரிக்க கூடாதே. வசனம் 20. நியாயப்பிரமாணத்தையும் சாட்சியத்தின் ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அவர்கள் அந்த வார்த்தைகளின்படியே செவி பேசவில்லையெனில் அது அவர்களுக்குள்ளே ஒளி இல்லாமலினால் இருக்கும். வசனம் 21. அவர்கள் பலப்படாமலும் பசியினாலும் அதை கடந்து போவார்கள். ஆனபடியினால் அவர்கள் பட்டினியாயிருக்கும் பொழுது மூர்க்க வெறிக்கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷித்து அண்ணாந்து பார்ப்பார்கள். வசனம் 22. அவர்கள் பூமியை நோக்கி பார்ப்பார்கள். இக்கட்டும் அந்தகாரமும் வியாகுலத்தின் புகைச்சாலையும் கண் பார்ப்பார்கள். அந்தகாரத்திலே தள்ளப்படுவார்கள்.